இந்தியாவின் 14வது துணை குடியரசுத் தலைவராக 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 11ஆம் தேதி ஜெகதீப் தன்கர் பதவியேற்றார். 3 ஆண்டுகளாக குடியரசு துணைத் தலைவராக பதவி வகித்து வந்த நிலையில் நேற்றிரவு திடீரென்று ராஜினாமா செய்துள்ளார். பதவி விலகல் கடிதத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு ஜெகதீப் தன்கர் அனுப்பியுள்ளார். அதில் மருத்துவ காரணங்களுக்காக குடியரசு துணைத் தலைவர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக தன்கர் குறிப்பிட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவர்தான் நாடாளுமன்ற மாநிலங்களவையை வழிநடத்தும் அவையின் தலைவராவார். பரபரப்பான அரசியல் சூழலில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நேற்று தொடங்கிய நிலையில் மாநிலங்களவையை ஜெகதீப் தன்கர் தான் வழிநடத்தினார். அப்போது நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான பதவி நீக்க நோட்டீஸ் தீர்மானம் தொடர்பான மனுக்களை அவரிடம் அனைத்து கட்சி எம்பிக்களும் வழங்கினர். இந்த சூழலில் நேற்று இரவு பதவியிலிருந்து விலகுவதாக ஜெகதீப் தன்கர் திடீரென்று அறிவித்துள்ளார். மழைக்கால கூட்டத்தொடரின் முதல் நாள் கூட்டம் முடிந்ததும் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்திருப்பது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. ஏனெனில் நேற்று காலை முதல் மாலை வரை மாநிலங்களவையை வழிநடத்திய தன்கர் திடீரென ராஜினாமா அறிவிப்பை வெளியிட்டது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஜெகதீப் தன்கரின் இந்த திடீர் அறிவிப்பு டெல்லி அரசியல் அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தன்கரின் திடீர் ராஜினாமா புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அதிர்ச்சி அளிக்கிறது என்று கூறியுள்ளார் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ். நேற்று மாலை சுமார் 5 மணி வரை தன்கருடன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் அமர்ந்திருந்தோம் என்றும் இரவு 7:30 மணிக்கு தொலைபேசியில் அவருடன் பேசியதாகவும் ஜெய்ராம் ரமேஷ் கூறியுள்ளார். நேற்று மதியம் 1 மணி அளவில் நடந்த அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் ஒன்றிய அமைச்சர்கள் ஜே.பி. நட்டா, கிரண் ரிஜிஜு ஆகியோர் பங்கேற்ற நிலையில் மாலையில் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் இருவரும் பங்கேற்கவில்லை. இந்த இடைப்பட்ட நேரத்தில் நடந்தது என்ன என்று கேள்வி எழுப்பியுள்ளார் ஜெய்ராம் ரமேஷ். செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மணிக்கு அலுவல் ஆலோசனை குழு கூட்டத்தை ஜெகதீப் தன்கர் ஏற்பாடு செய்திருந்தார். நீதித்துறை தொடர்பான சில முக்கிய அறிவிப்புகளையும் இன்று வெளியிடப் போவதாக தன்கர் கூறியிருந்தார். ஆனால் இரவோடு இரவாக ஜெகதீப் தன்கர் ராஜினாமா செய்திருப்பது புரியாத புதிராக உள்ளது என்று கூறியுள்ளார் ஜெய்ராம் ரமேஷ். அரசியல் அழுத்தம் காரணமாகவே ஜெகதீப் தன்கர் பதவி விலகியுள்ளார் என்று மக்களவை திமுக குழு தலைவர் டி.ஆர். பாலு விமர்சித்துள்ளார். ஜெகதீப் தன்கர் பதவி விலகலில் திரைக்கு பின் மிகப்பெரிய அரசியல் சதி நடந்து கொண்டிருக்கிறது, அது விரைவில் வெளிப்படும் என்று உத்தவ் சிவசேனா கட்சியின் சஞ்சய் ராவத் கூறியுள்ளார். உடல்நிலை காரணமாக குடியரசு துணைத் தலைவர் பதவியை ராஜினாமா செய்திருப்பதாக ஜெகதீப் தன்கர் கூறுவதை நம்ப தயாராக இல்லை என்று சஞ்சய் ராவத் தெரிவித்துள்ளார். ஜெகதீப் தன்கரின் பதவி விலகலுக்கான உண்மையான காரணத்தை ஒன்றிய அரசு கூற வேண்டும் என்று உத்தவ் சிவசேனா எம்பி பிரியங்கா சதுர்வேதி வலியுறுத்தியுள்ளார். உடல்நிலையை கருத்தில் கொண்டு ஜெகதீப் தன்கர் பதவி விலகவில்லை. தன்கர் விவகாரத்தில் நேற்றிரவு என்ன நடந்தது என்பது பாஜகவுக்கு மட்டுமே தெரியும் என்று கூறியுள்ளார் இந்திய கம்யூனிஸ்ட் எம்பி சந்தோஷ்குமார். ஏதோ ஒரு அரசியல் அழுத்தம் காரணமாகவே ஜெகதீப் தன்கர் திடீரென தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் என்று கூறியுள்ளார் ராஷ்டிரிய ஜனதா தளம் நிர்வாகி மிருத்யுஞ்சய் திவாரி. நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான பதவி நீக்க தீர்மான நோட்டீஸ் விவகாரத்தில் பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரின் நெருக்கடியால் ஜெகதீப் தன்கர் பதவி விலகினாரா என்ற சந்தேகத்தை எழுப்புகின்றனர் எதிர்க்கட்சியினர். இதற்கிடையே 75 வயதை அடைந்தவர்கள் அரசியலில் இருந்தும் பதவிகளிலிருந்தும் ஓய்வு பெற வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் அண்மையில் பொதுவெளியில் பேசியிருந்தார். விரைவில் 75 வயதை நெருங்க உள்ள பிரதமர் நரேந்திர மோடியை குறிப்பிட்டே மோகன் பகவத் பேசியதாக சர்ச்சை எழுந்தது. மோகன் பகவத்தின் பேச்சுக்கும் தற்போது ஜெகதீப் தன்கரின் பதவி விலகலுக்கும் தொடர்பு இருக்கிறது என்கின்றனர் அரசியல் நோக்கர்கள். ஜெகதீப் தன்கரின் பதவிக்காலம் 2027ஆம் ஆண்டு ஆகஸ்ட் வரை இருந்தாலும் தற்போது அவருக்கு 74 வயதாகிறது. விரைவில் 75 வயதை எட்டவுள்ள பிரதமர் மோடிக்கு நெருக்கடி கொடுக்கவே ஜெகதீப் தன்கரை ராஜினாமா செய்ய வைத்திருக்கிறது நாக்பூர் மேலிடம் என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள்.